முதலமைச்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு மிக எளிதா கிடைச்சிருக்கு. உங்கள் மீது அன்பு கொண்ட மக்களுக்கு நீங்கள் உளமாற உழைக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. செய்ய முடியாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கூற்று மிகவும் வரவேற்கத்தக்க கூற்று. இந்த வாக்கியத்துக்காக உங்களை நான் மனமாற வாழ்த்துறேன். ஒரு முதலமைச்சர் இப்படித்தான் இருக்கணும். நீங்க இனிமேல் செய்ய முடியாத பொய்யான வாக்குறுதிகள் எதையும் கொடுக்க வேண்டாம். நீங்க சொன்னது சரிதான். ஆனா இதுக்கு முன்னாடி தேர்தல் காலகட்டத்துல நீங்க வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க. நான் ஆட்சிக்கு வந்தனா இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி. உதாரணத்துக்கு குடும்ப தலைவிகள் அத்தனை பேருக்குமே மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொடுங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொடுங்க. மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பட்டு புடவையும் அண்ணன் சீரா கொடுப்பேன் அப்படி சொல்லியிருக்கீங்க. அதை கொடுங்க. தமிழகத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொடுங்க. மாணவர்கள் 12ஆம் வகுப்புல இருந்து PhD வரைக்கும் படிக்கிறதுக்கு வட்டி இல்லாம எஜுகேஷன் லோன், கல்வி கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொடுங்க. இளைஞர்கள் நிறைய பேர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பட்டதாரி இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் ஒவ்வொருத்தருக்குமே மாசம் 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொடுங்க. விவசாயிகள்னு பார்த்துக்கிட்டோம்னா கூட்டுறவு பண்ணை வச்சிருக்காங்களே, அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை தள்ளுபடி பண்ணுங்க. கான்ஸ்டபிள்ஸ், காவலர்கள், ரொம்பவும் அடிநிலையில இருக்கக்கூடிய காவலர்களோட மாச சம்பளம் 25,000 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை உயர்த்துங்க. இந்த டீச்சர்ஸ், நர்சஸ், ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர்கள் தற்காலிகமா யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே பெர்மனன்ட் பண்ணுவேன், நிரந்தர அரசு ஊழியர்களா ஆக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை செய்யுங்க. இந்த மாதிரி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அத்தனையையும் ஒண்ணு விடாம நீங்க செய்யுங்க. இனிமேல் செய்ய முடியாத பொய்யான வாக்குறுதிகள் எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே பொய்யான வாக்குறுதிகள், செய்ய முடியாத வாக்குறுதிகளை நீங்க கொடுக்க வேண்டாம். ஆனா கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நம்புறோம். ஏன்னா திமுக 505க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து அதுல ஒரு 55 வாக்குறுதிகள் கூட சொன்னது மாதிரி நிறைவேற்றல. அதனால தான் அரசியலுக்கு புதுமுகமா இருக்கக்கூடிய உங்க மேல நம்பிக்கை வச்சு, நீங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கை வச்சு தமிழக மக்கள் உங்களுக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க ஏற்கனவே தேர்தல் சமயத்துல கொடுத்த வாக்குறுதிகளை முழுசும் நிறைவேற்றணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.